Thank you everybody for joining today. This was supposed to be a live, but we are going to record this conversation with Nirmala Madam and share it on YouTube. Thank you, Madam, for agreeing to speak to us. Sure, we have known Nirmala Madam now for more than 2 years. Her mother has Parkinson's, and she agreed to share her journey as a caregiver with us today. So this conversation will be in a mix of Tamil and English, and we'll proceed like that. So, Madam, we'll start with thanking you again. And welcome on this Saturday morning. And Arun again, our program manager, who is putting this thing together and who has been extremely patient with me through the technical challenges. So thank you, Arun. Madam, so உங்களை பத்தி first சொல்லுங்க. Tell us a little bit about yourself. Where are you in Chennai? What do you do? We would like to know more about you. See, I'm married. Like 4 years ago, I got married, and I'm working for an IT firm. ஸோ நல்லா அப்படி யூஷுவல் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் லைஃப் ஓடுது. ஸோ அப்படி போயிட்டே இருந்தது. தென் ஐ காட் மேரிட் அண்ட் ஒரு பிளேஸ்ல செட்டில் ஆயிட்டோன்னு ஐ தாட் ஐ வில் கேர் ஃபார் த கம்யூனிட்டி டாக்ஸ் பிகாஸ் ஐ லைக் டாக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ தட் இஸ் மை பிரைமரி ஒரு ஹாபி மாதிரி. அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் பீஸ். ஸோ ஒர்க் போவேன் வருவேன், அப்புறம் இந்த டாக்ஸுக்கு ஃபீட் பண்றது, அதுக்கப்புறம் ஐ லைக் டு ரீட், அப்புறம் எப்படி ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் டிபிக்கல் ஒரு ஃபீமேல் தான் நான். I'll ask you more questions on that itself. Did you grow up in Chennai? Yeah, I did. Though my birthplace is different. ஆமா, பர்த் பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஐ வாஸ் born in Tanjore, பட் எனக்கு வந்து சென்னையில தான் வளர்ந்தது, படிச்சது எல்லாமே புள்ளி சென்னை தான். ஸோ நான் சென்னை பொண்ணு தான். Nice, very nice. So how long has this interest been of yours to work with dogs? எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க ஹோல் ஃபேமிலிக்கே ஒரு அனிமல்ஸ்னால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ஸ் ஐம் யங் we had animals actually. So you had dogs before? Yeah, my mom also had dogs. So அது அப்படியே வந்து அது இருந்துட்டு any animal. I had cats also. Okay, it's just not dogs, you're just like an animal lover. Animals, yeah. இப்போ வந்து மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் ஐ ஃபீட் மை டாக். அப்புறம் எங்க வீட்ல வந்து ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் அ ஸ்மால் கார்டன். ஸோ அதனால வந்து மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால க்ரோஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ க்ரோஸ், ஸ்குவிரல் எல்லாம் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு தான் தென் ஐ ஈட். ஸோ இல்லாட்டி எனக்கு ஒரு இது இருக்காது டு ஈட். உங்களை எனக்கு பாருங்க 2 வருஷமா தெரியும். I didn't know this about you. I think I shared it with someone in Parivardan, but I don't remember whom I did. Yeah. So it gives me a lot of peace, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது, that is one thing that gives me kind of ஒரு satisfaction சொல்லலாம் லைஃப்ல. How nice. Okay, then moving on to your mother now, who has been diagnosed with Parkinson's. Tell us how old she is and when was she diagnosed with Parkinson's? She was very recently diagnosed. Doctors, according to doctors, they are saying that she has a history. கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு few years ஆகுது இருக்கும், கண்டிப்பா ஒரு 5 years 7 years இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்க, அம்மா வந்து டயக்னைஸ் பண்ணினது ஒரு 2 years பேக் தான். So 2 years back, 2-3 years back, when I started coming to பரிவர்த்தனுக்கு வரும்போது தான் என்ன டயக்னைஸ் பண்ணி இமீடியட்டா நான் வந்து ஐ ஃபவுண்டட் பரிவர்த்தன் கூகுள்ல. ஏதாவது சப்போர்ட் சென்டர் இருக்குமான்னு பார்த்துட்டு ஐ தாட் ஷி ஹேஸ் டு பி சோஷியலி ஆக்டிவ் அப்படின்ற ஒரு இதனால நான் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்கான்னு. அப்போ இமீடியட்லி பரிவர்த்தன் கான்டாக்ட் பண்ணி நான் வரேன். ஸோ தட் வாஸ் த டைம் ஆக்சுவலி ஷி வாஸ் டயக்னைஸ்ட் வித் பார்க்கின்சன். இனிஷியலி த பிகஸ்ட் ப்ராப்ளம் இஸ் அவங்களுக்கு வந்து இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெமர்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ வி தாட் இட் இஸ் அன் ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ. அவங்களுக்கு வந்து இருந்த பிரச்சனை எல்லாம் ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நாங்கள் நினைச்சிட்டோம். ஸோ அப்போ அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் போது நாங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட, ஜென்ரல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கும்போது வெறும் சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சும்மா அந்த விட்டமின்ஸ் அந்த மாதிரி அதர் சப்ளிமெண்ட்ஸ் அந்த இது அப்படி எல்லாம் கொடுத்தா, unfortunately, even the GPs were unable to diagnose that it is Parkinson. So only one did, and one suggested us to go to the neuro. How long you went like this when you were just having her on supplement medication? அது இருந்திருக்கும், அது முன்னாடி ஒரு few years. So
மேபி இன்னும் 2 years அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 years அது போல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா when I got married it became worse for her actually. So this problem was happening even before you got married then with Amma. இருந்திருக்கலாம். So we actually when I got married and when I came out actually out of that place, அப்ப வந்து அதே the same yearல அப்பா also expired, my father expired. So maybe எனக்கு வந்து this is just ஒரு assumption, maybe everything put together she had this got aggravated அப்படின்ற மாதிரி ஒரு assumption Also எனக்கு true. தெரியும். Madam, 1 second. Can you again adjust your camera? I can see only half your face. So that we can see your whole profile. Wow, this is interesting. Let's break down this timeline a bit. So Amma has been having some amount of, physical challenges before, like 4-5 years முன்னாடியே. That time you were living with your parents. ஸ்லோவா இருந்தாங்க. ஸ்லோவா இருந்தாங்க, but not she was the one cooking everything. So we did not. ஆமா I even took her abroad. எல்லாமே அவங்களுக்கு சும்மா ட்ரிப்ஸுக்கு அப்படி எல்லாம் கூட when we went அப்ப வந்து கை பிடிச்சு கொஞ்சம் கூட்டிட்டு போனோம். ஏதாவது கொஞ்சம் டஃபா இருக்கிற பிளேசஸ்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளைம் பண்ற மாதிரி இருந்தா she used to hold her. But that I thought it is typically any elderly age related correct. So we did not know. Correct. அப்ப delusionம் ஒரு டைம் இருந்தது actually. She said something which did not happen and I ended up arguing with her. அப்போ வந்து எனக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் மறந்துட்டோம். So later அவங்க behavioral change இருந்தது. பட் லேட்டர் இந்த இதை டயக்னைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஐ தாட் ஓகே ஃபைன், ஒரு 7 years பேக்கே இது இருந்திருக்கு இந்த விஷயம் அப்படின்றது எனக்கு இட் ஸ்டக் மீ. இந்த விஷயம் இப்படி இருந்திருக்கு, அவங்க வந்து நடந்திருக்கு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி talking nanga how they have not diagnosed it at the first go anyway. So this issues there, and it's also very surprising that madam had delusions also, because அது கொஞ்சம் நிறைய complaints இருக்காதுங்க on that. And நீங்க சொன்ன மாதிரி madam is not tremor predominant but rigidity predominant இருக்காங்க அவங்க type of. So I think around the time, was your dad still there when you got married? No, my dad expired before I got passed married. Away. Then you got married. I got married. And that is when my brother was taking care of her. அப்ப வந்து there were few complaints. அந்த ஏதோ கீழே விழுந்துட்டாங்க பிபினால அப்படி இப்படி சொல்லிட்டு. So the doctor said BP இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர the doctor did not diagnose that it was Parkinson's. So அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா she was continuously having other supplements and everything. So ஒரு தரம் இன்ஃபேக்ட் when I went there, அவங்க வந்து சோஃபால உட்கார்ந்துட்டு அவங்களால குயிக்கா எழுந்திருக்கவே முடியல. அப்ப வந்து she was எனக்கு இது தெரியவே தெரியாது. அப்பெல்லாம் பார்க்கின்சன்ஸ் பத்தின அவேர்னஸே எனக்கு நிறைய கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் நோ தட் இது வந்து இட் வாஸ் டேக்கிங் டைம் ஃபார் ஹர். அட்லீஸ்ட் 10 minutes எடுத்தது அவங்களுக்கு எழுந்திருக்கிறதுக்கு. So but she became all right. 3 days நான் ஸ்டே பண்ணினேன் and then she was okay after that. So I thought again it was some kind of weakness ன்னு நான் நினைச்சிட்டேன். So I didn't know. It's really, I think the family was in the dark of what was happening is the biggest challenge. வழக்கமா மேடம் என்ன ஆகும்னா இப்படி இருக்கும் அண்டர்லைங்கா பீரியட். உங்களுக்கே இப்ப தெரியும் ஒரு 10 வருஷமாவே அது குறைஞ்சிட்டு இருக்கும் அந்த டோபமைன் for 8 to 10 years before the physical manifestation happens. So இப்ப எங்க அம்மாக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், she must have been losing it for 10 years and she started displaying physical symptoms but the doctors didn't diagnose correctly. So she's getting supplement medicines, and then the biggest shock is a supporter like you gets married and moves away and your father passes away. So all that causes a lot of strain and stress to the body as a system. So Parkinson's பயங்கரமா aggravate ஆகும் அதுக்கப்புறம். ஆனா நம்மளுக்கு என்ன தோணும் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே வந்த மாதிரி தோணும், but it just aggravates a lot after that. Exactly. Yeah, I agree. அப்புறம் தான் நான் வந்து I started bringing her இங்க வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு once வந்து I just wanted to diagnose ன்னு சொல்லும் போது இங்க luckily எங்களோட family doctor diagnosed that there's something wrong and he suggested me to go to neuro. அப்ப நியூரோ கிட்ட போனோம்னா தான் this came as a very big shock to us. Like
And it was very difficult because the neuro was also unable to understand. He kept on asking me questions. எவ்வளவு நாளா இருக்குன்னா எனக்கு அப்பதான் தெரியுது எனக்கு வந்து ஹிஸ்டரி எனக்கு சொல்ல முடியல. See, Correct. as you said, எனக்கு வந்து அந்த I didn't know since Correct. it started. So Correct. I had a major trouble understanding. I was rewinding எல்லாம் டைம் டிராவல் மாதிரி நான் பின்னாடி போய் போய் யோசிச்சு எப்பல இருந்து வந்தது எப்ப வந்தது என்ன பண்ணுச்சு Correct. அப்படி யோசிச்சுட்டேன். So Correct. Yeah, tough, madam. And just one word to whoever is watching this, in the future. So, madam is a full-time employee at an organization. அவங்க அம்மாக்கு ஃபுல் டைம் கேர் கிவர், அவங்க தான் பிரைமரி கேர் கிவர். ஸோ எங்க சென்டர் இருக்கு அரும்பாக்கத்துல. வி ஹாவ் அ சப்போர்ட்டிவ் கேர் சென்டர் இன் அரும்பாக்கம் இன் சென்னை. ஸோ மேடம் ஆன் ஹர் ஓன் பிரிங்ஸ் ஹர் மதர், டேக்கிங் டைம் பிட்வீன் ஒர்க். ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங், இஸ் அ ஃபுல் டைம் கேர் கிவர். It's a lot of strain on anybody, and her mother has such difficulty in walking and in mobility. So you're driving the car. Where our center is, the parking is an issue. So madam has to park, ensure her mother gets out, gets into therapy. It's a whole big challenge. And all this time, the clock is also ticking in terms of job. You get 1 hour permission, you're doing it between. exactly. So the emotional and the physical toll it takes on a caregiver is enormous. So we want to talk a little bit more on that, madam. As a caregiver, if you have to say, okay, எனக்கு வந்து அம்மாவை பாத்துக்கிறது, it's a pleasure for you. நீங்க வந்து அது விரும்பிதான் பண்றீங்க and you're not grudging to do it, and then you're happy to be of her support, and that comes across very clearly in the way you're dealing with your mother. But apart from that, there are always challenges also in caregiving. So நீங்க இந்த 2 years அம்மா கூட ரொம்ப க்ளோஸா caregiving ரோல்ல இன்வால்வ்டா இருக்கிறதுல, tell me something that you have learned on the disorder, and as a caregiver, how is it for you? ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுல ஒன்னே ஒண்ணுதான் சுதா. இது கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் த மோஸ்ட் ரூத்லெஸ் டிசீஸ்னா இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது வந்து திஸ் வில் புட் so much of burden on someone who is taking care. அப்ப வந்து நமக்கே வந்து ரொம்ப பிடிச்சவங்க மேலேயே நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஹேட்ரட் வந்துடும் சில டைம். See, though I love my mother so much, I do. ஆனா I never thought I'll be screaming at my mother to this extent sometimes. ஏன்னா that அதை நம்ம கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் will be feeling very guilty also. So that takes a toll on your health also. As well as it's going to be a stress. நம்மளும் வந்து நிறைய ஏன்னா நான் சின்ன வயசுல பார்த்தா இந்த யங்கஸ்ட் இந்த ஃபேமிலி. ஸோ எனக்கு இந்த ஆங்கர் கண்ட்ரோல்லாம் ரொம்பலாம் வந்தது கிடையாது. ஸோ ஐம் நாட் சேயிங் தட் ரொம்ப நான் அப்படியே பொறுமையான அந்த மாதிரி எல்லாம் இருந்ததே இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியதே எனக்கு தெரிஞ்ச பேஷன்ஸ் தான். அது வந்து இப்போ நாள் வரைக்கும் 2 years ஆகியும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒண்ணு. சரி, செகண்ட் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் நானே தான் பாத்துக்கிட்டேன். ஸோ லெட் மீ ஹாவ் அ கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர் டேக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணேன். ஷீ இஸ் ஆல்சோ அன் ஓல்டா. 2-3 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. பட் திஸ் ஒன் ஸ்டேயிங் மோர் தென் அட்லீஸ்ட் 1 yearக்கு மேல இருக்காங்க அவங்க எங்க வீட்டுல. ஷீ இஸ் ஆல்சோ அன் ஓல்ட் உமன். நவ் ஐ ஹாவ் டு புட் அப் வித் 2 elderly people. ஸோ ஷீ இஸ் நாட் அ ஹார்ம்லெஸ் பர்சன். ஷீ இஸ் அ கைண்ட் நல்ல பர்சன் தான். பட் அவங்க எப்பவுமே வந்து ஒரு தேர்ட் பர்சனை நீங்க வீட்டுல வச்சிருக்கும் போது there will always be disagreements and there will always be however good they are. See, I'm not blaming her for what she is. She is with her. யோசிச்சு பாருங்க, வெரி ஸ்மால் திங்ஸ். நம்ம வந்து ஒரு ஆர்டர்ல ஒரு விஷயத்த வச்சிருப்போம் வீட்டுல. அவங்க வந்துட்டு when she is using the kitchen and when you want the house to be in some order, the house will be in order. அதுக்கப்புறம் வேற நிறைய so it is not at all easy. It's very easy to say that நீங்க வந்து டைம் எடுத்துக்கணும்னா you should have a caretaker ன்னு சொல்றது. ஆனா to put up with their own standardsல அது வந்து வேற மாதிரி இஷ்யூ. And it's like a triangle. Full time live in, 24 hour live in உங்களுக்கு இல்லையா? இல்ல I'm sending her home. இப்ப அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா பார்ஷியலி நீங்க வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் ஐ டேக் கேர் ஆஃப் மை மதர். ஏன்னா இப்ப என்னோட அம்மாவுக்கும் கேட்டேக்கருக்கும் செட் ஆகுது. ஐ நோ தட் ஷீ இஸ் அ ஹார்ம்லெஸ் பர்சன். பிக்கர் பிக்சரை நான் பார்ப்பேன். ஸோ அம்மா cannot see the bigger picture of why I will not let go of her. அம்மா will see all the மேடம். அது ஃபோன் மூவ் ஆகி பாதி ஃபேஸ் தான் தெரியுது உங்களுக்கு. நல்லாவே மூவ் பண்ணுங்க.
to a great extent so it doesn't go back. Extremely so. Extremely so. Because for people who are watching, it will be nice to see your full face. ஓ நடுவில் ஏதோ Left right பரவாயில்ல இல்லாதனால இது எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இல்ல. We can ask Sridhar to edit all of this. You can actually pause it now. ஆனா ஸ்டாப் பண்ணிடாத, அப்ப 2 வீடியோவா ஆயிரும். பாஸ் பண்ணு, பாஸ் அமுத்து அருண். அதுதான் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். பாஸ். Okay, super. Okay, madam. So let's continue. Because you were saying it is so hard to have a attender at home all the time. Exactly. Yeah. All the time attend. இத்தனைக்கும் நான் வந்து அவங்கள பார்ட் டைம் தான் இப்ப வச்சிருக்கேன். Actually I recruited her full time. So I thought this will give, though எனக்கு ஒர்க் பண்ணும் போதும் அம்மாவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, மார்னிங்ல வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மார்னிங் வந்துட்டு ஈவினிங் ஷி கம்ஸ் ஹோம். அப்புறம் மார்னிங் போயிடுவாங்க அவங்க எல்லா வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நம்ம இருந்தா நான் ஐ ப்ரிஃபர் தட் பார்ட் டைம் திங் பிகாஸ் ஐ வில் ஹாவ் ஐ கேன் பர்சனலி கேர் ஃபார் அம்மா. அம்மா வில் ஆல்சோ பி லிட்டில் பிட் அட் பீஸ். எனக்கும் வந்து ஐ வில் ஹாவ் இமேஜின் ஹேவிங் சம்படி 24/7 அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றதுனால. How are you managing work and caring for your mom? ஒர்க் வந்து அது ஐ ஹேட் அ மேஜர் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இன்ஃபேக்ட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷாக். ஐ வாஸ் டூயிங் வெரி வெல். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கைவிட்டு போச்சு. பிகாஸ் அம்மாவை பார்த்துக்க ஆரம்பிச்ச போது ஃபுல் டைம் ஐ டென்ட் ஹாவ் அ கேர் டேக்கர் இனிஷியலி. ஸோ ஐ வாஸ் த ஒன் பிரிங்கிங் ஹர் டு சப்போர்ட் சென்டர். ஐ வாஸ் த ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஈவன் அக்செப்ட் கம் டு டேர்ம்ஸ் வித் திஸ் ஒன். பார்க்கின்சன்ஸ் இருக்கு, அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்பயே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. தென் எனக்கு கண்டினியூஸா மைண்ட்ல வந்து என்ன பண்ணலாம், அம்மாவை டு மேக் வாட் கேன் ஐ டூ டு மேக் அ பெட்டர் அப்படின்றதே ஓடிட்டு இருந்த போது ஐ ஸ்டார்ட் டு ஒர்க் ஒன்லி அட் ஆஃப்டர் மை லஞ்ச் 3 o'clock 4 o'clock அப்படிதான் இருக்கும். பட் அப்போ வந்து ஆப்வியஸ்லி இட் வாஸ் ஹேவிங் திஸ் திங் ப்ராப்ளம், ஒர்க்ல இம்பாக்ட் இருந்தது. பட் ஃபைனலி வென் தே கேவ் திஸ் ஃபீட்பேக், அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் அந்த டைம்ல, நல்ல பிடிச்ச ப்ராஜெக்டா இருந்தது. பட் ஐ வாஸ் அன்ஏபிள் டு கான்சென்ட்ரேட். அப்ப எனக்கு சொல்லும் போது லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் ஐ சோஸ் மை மதர் ஓவர் திஸ் ஒன். ஐ டோல்ட் தெம் வெரி கிளியர்லி தட் திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் இட். ஐம் மூவிங் அவுட். இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் த கான்ட்ராக்ட் ப்ளீஸ் டூ இட். I know something will come up. I'm not doing. See, if I chose the other thing, then I'll be guilty forever. This is very small thing. அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒன்னும் ஆகல. அடுத்தது பெஞ்ச்ல இருந்துட்டு அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, அது வேற. So see, just imagine people choosing the other thing. அந்த மாதிரி இருந்தா நான் சொல்றேன், யாருக்காவது இதே மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா we should go with the parents. In case. I know. So, you know, it's really hard touching when you say this. You know, I have read, I don't know people personally, but I have read where the parent has, say, cancer and there is a huge project and then they prioritize the project and then eventually the parent passes away and they have a lot of guilt. I'm sorry for interrupting. இது வந்து என் ஹஸ்பண்ட் எந்த கத்துக்கிட்டேன். ஏன்னா my mother-in-law passed away. My mother-in-law வந்து passed away. She had cancer. அப்ப initially 1 year தான் இருந்தாங்க. My husband took care of her so well actually. Till the end he took care of her. And அவங்க வந்து he used to tell me that ஒரு தடவை அவங்க அம்மா பயமா இருக்குன்னு சொன்ன போதே அவர் he started working from home. வேலையை ஃபுல் டைம் விட்டுட்டு. ஸோ அப்ப வந்து நான் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அப்ப வந்து நம்மளும் அந்த மாதிரிதான் நீ பேரண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி கரியர்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கதான் செஞ்சுது. பட் பை காட்ஸ் கிரேஸ் நவ் இட்ஸ் a little better. இப்போ வந்து ஒரு கேர்டேக்கரும் இருக்கிறதுனால அவங்க வரும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லாம எப்படி போகுது. பட் ஸ்டில் தேர் ஆர் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் இப்ப கேர்டேக்கருக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வரும், அம்மாவுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் வரும், அவங்க 2 பேருக்கு இப்படி வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கு ஆக்சுவலி.
It's So, so tough, no, madam. See, ah, நம்ம என்ன நினைக்கிறோம், because we love our parents so much and we prioritize and take care of them. See, இப்ப என்ன இருக்குன்னா, you are supporting her financially, you're supporting her physically, you're also supporting her emotionally. And ஆமா it's just not possible in all spaces, you know. We can love them, but as a caregiver, it is actually too much. எல்லாம் கலந்து பாத்துக்கிறதுங்கிறது, and it has an impact on career. ஆமா இப்போ ஓகேன்னு தான் உங்களுக்கு தோணும், and it's okay தான். In reality also it's okay, but when you look back இல்ல 5-6 actually it is அதெல்லாம் not okay, but I don't have an option also. option, exactly. When you Exactly, look I at don't your have an peers and option. they've gone ahead in career, ஆமா and then you அதெல்லாமே have இருக்கு. gone கெரியர், ரைசிங் அ ஃபேமிலி, அப்படி அப்படி நிறைய நிறைய நிறைய. ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், லைஃப் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எனக்கு வந்து லைஃப் ஹாஸ் நாட் given me an ஆப்ஷன். இப்ப Yeah. இதுதான் ஆப்ஷன். அண்ட் No. மத்தவங்களோட இப்ப வந்து என் சிப்ளிங்ஸோட கூட இருந்து பாத்துக்க முடியல, நான் தான் பாத்துக்கிறேன். நம்ம வந்து அவங்களோட ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் எனக்கு வந்து ஃபார்ச்சூனா போயிடுச்சு. பிகாஸ் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை மோம். Correct. Correct. சோ நம்ம But வந்து your அப்படி attitude is எடுத்துக்கணும். great. You have a very nice approach and attitude. எதை prioritize பண்ணுமோ அதை prioritize பண்றீங்க. எப்படி ஒரு attitudeல அதை எடுத்துக்கணுமோ கரெக்டா எடுத்துக்கிறீங்க. எவ்வளோ challenges இருந்தாலும் you're taking it the right way. So நம்ம actions விடுங்க. We might get angry, we might get irritable, forget the ஆமா action. But the intention behind and the prioritization is excellent for you. So I think that தேங்க்யூ. itself will take you a long way. It's actually very lalla solrenga, lalla pandrenga. Of course, we're all human. Of course, we'll get little annoyed. Of course, there are days when which are much more challenging than other days. Yeah. ஆமா, Yeah. சம் டேஸ் ஆர் குட், சம் டேஸ் ஆர் ரியலி பேட். Really. அன்னைக்கெல்லாம் வந்து நான் நினைச்சுப்பேன், இன்னைக்கு ஏதோ டே சரியில்லை. நம்மளுக்கு Coping கஷ்டம் mechanism, வரும். enna madam? What is your coping mechanism? Do you do something? Do you எனக்கு take a walk? Do you ஐ have friends? What do you do? ஐ டார்ச்சர் மை டாக் அண்ட் கம் பேக். அது கொஞ்ச நேரம் அது சைலண்டா அதை தான் என்ன ரொம்ப படுத்திருக்கும். கொஞ்சிட்டு வருவீங்க, அதுதான் உங்க ஐடியா ஆஃப் டார்ச்சர். அதுதான் ஆமா. அதோட ஒரு விளையாடிட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சிட்டு வருவீங்க. ஆமா, அதோட Yeah, கொஞ்சம் கொஞ்சிட்டு விளையாடிட்டு அதோட இது பண்ணிட்டு ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது வந்து அப்படிதான். இல்ல சைலண்டா கொஞ்ச நேரம் தூங்கிடணும். yeah. கொஞ்ச எவ்வளவு நேரம் போய் டாக்ஸ் இருக்கு உங்ககிட்ட? ஐ ஹேவ் 5 dogs. Living with you in the house? Luckily we have space around, so Wow. comfortable. So You have 5 dogs. That is great. And also a ஆமா lot of responsibility. You have ஆமா mother, you have dogs on the come, and you have your spouse. You have to spend time with him also, no? ஆமா. இல்ல மை ஸ்பௌஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹி இஸ் பிஸி. பட் நான் வந்து எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆனோன்னா கீழே போய் ஒன்லி என் டாக் இல்ல மை ஹஸ்பண்ட் வில் பி யூனோ ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை போய் கொஞ்சம் நோண்டிட்டு என் டாக் நோண்டிட்டு வந்துடுவேன். ரெண்டு பேரும் இரிட்டேட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நான் கொஞ்சம் சரியாயிட்டேன். And actually, in Correct. one way, my caretaker is also, she has so much of patience. One way, I'm very lucky. See, though there are small issues, you know, அவங்க பண்றது இல்ல, அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல, சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. பட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். நானே வந்து அம்மாவை பாத்ரூம், எங்க வீடு வந்து கொஞ்சம் இட்ஸ் அன் ஓல்ட் பழைய வீடு. ஸோ பாத்ரூம் எல்லாம் எங்களால ரெனோவேட் பண்ண முடியல. அப்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அம்மா டு யூனோ கீழே இறங்கி போறது, அப்படி எல்லாம் போறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க 2-3 ஃபாலுக்கு அப்புறம் நான் வந்து ஐ ஹட் புட் வெஸ்டர்ன் போட்டி மாதிரி வெளியில போட்டுட்டு இது பண்ணிட்டு ஐம் டூயிங் தட். பட் திஸ் அம்மா ட்ரைஸ் டு டேக் ஹர் இன்சைட். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸே இல்லம்மா. ஷீ ஹேஸ் டு ஷீ ஹோல்ஸ் வெரி நைஸ்லி, ஷீ ஹோல்ஸ் ஷீ சேஸ் ஐ வில் நாட் லீவ். ஆனா வந்து அவங்க எக்ஸசைஸே இல்லம்மா. ஸோ ஐ வில் டேக் ஹர் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமும் ஷீ வில் மேக் ஹர் வாக். அப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அது வேற. அப்போ இனிஷியலில நான் போயிட்டு அந்த சண்டை எல்லாம் போடுவேன். இப்போ வந்து ஐம் ஸ்டேயிங் அவே. ஓகே, நீங்க 2 பேர் எப்படியாவது சண்டை போட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஷீ யூஸ் டு கேர் ஃபார் ஹர். Yeah. நான் அதாவது இப்போ அன்பார்ச்சுனேட்லி ஹர் பிபி இஸ் ஆல்சோ ரேசிங். நானே சொல்லுவேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொன்னா கூட ஆமா அவங்களுக்கும் ஒரு அந்த பர்சனல் கேர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த ஃபேமிலி கூட ஒரு சின்ன பாண்டிங். So all 3 of us connect together ஒரு triangle மாதிரி, and we disconnect also.
சோ இப்போதைக்கு லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு சித்தார்த். deal பண்ணிருக்கீங்க. So, madam, tell me like two specific questions. I know we are also a little out of time. Two specific questions. So, for 2 years, it's been intense on all of that. But something that you have learned about yourself. Oh, na ipdi nenake therilla. Somewhere have you surprised yourself? அதுதான் சொல்றேன், அம்மாவை ஸ்கிரீன் பண்ணும் போது நான் வந்து இந்த லெவலுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரீன் பண்ணுவேன், இந்த லெவலுக்கு கத்துவேன், இந்த லெவலுக்கு திட்டுவேன்னா நினைச்சதே கிடையாது. Oh. பிகாஸ் அது அந்த டைம் தான் தட் இஸ் த திங். அம்மா கேன் டெஸ்ட் மை பேஷன்ஸ். சி ஜென்ரலி வந்து கிட்ஸ் வந்து அம்மா கூட க்ளோஸா இருக்கிறதா 2 பேரண்ட்ஸ்ல அம்மா கூட இருப்பாங்க மோஸ்ட்லி. அப்ப வந்து நாங்க எல்லாரும் அம்மா கூடனா உடனே பண்ணுவோம். ஆக்சுவலி அது சின்ன வயசுல அப்படிதான் எல்லாரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கோவம், இந்த மாதிரி ஒரு சின்ன வெறுப்பு வரும்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. That was the biggest surprise. Right for you. I never thought my mom would test my patience, actually. Oh, okay. Of all the people on earth, I never thought my mom would do that. Mom would. So அது வந்து கொஞ்சம் sure, yeah, எனக்கு கேக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. I exactly know how you feel. I know. Tell me also, how has your understanding of Parkinson's changed in the last 2 years? பார்க்கின்சன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரிஞ்சதே வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கின்சன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதே இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் நான் கத்துக்கிட்டேனே. ஸோ சி நான் ஒரு 10 இயர்ஸ் அது போல அம்மாவுக்கு இருந்து ஃபர்ஸ்டே டயக்னைஸ் பண்ணியிருந்தோம்னா மேபி ஐ குட் டெல் யூ. பட் இப்போ 2 இயர்ஸா தான் எனக்கு வந்து கத்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலி. பட் ஆல் ஐ நோ இஸ் திஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், லைக் ஒரு சி மாதிரி ஆக்சுவலி. அண்ட் ஆல் ஐ நோ இஸ் இட் டசன்ட் ஒர்க். ஒன் திங் ஒர்க்ஸ் ஃபார் one person and the other thing doesn't work for this. The same thing doesn't work for the other person. So all I know is PD work பண்றது இன்னொருத்தருக்கு work பண்ணாது, and it's a very complicated disorder. Nobody knows why this is affecting someone. Correct. Why this person's mood is getting affected because of this thing, that thing. எதுவுமே தெரியாது actually. See, because it is very much related to the அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இந்த பிரெயினோட ரிலேட் ஆகிறதுனால. ஸோ ஈச் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆல் ஐ நோ இஸ் ஒரு கேர் கிவர் இருந்தா ரொம்ப கீனா அப்சர்வ். சம்டைம்ஸ் இட் ஹர்ட்ஸ், யூ நோ. பீப்புள் திங்க் தட் என்னோட அந்த கேர் கிவர் அம்மாவே அவங்க எல்லாம் தெரிஞ்சு வேணும்ட்டே பண்றாங்க, பர்பஸ்ஃபுல்லி இவங்க சொன்னாலும் வரும். சரி, we know இவங்க பர்பஸ்ஃபுல்லி பண்ணல, இவங்க வந்து இது ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு, அதனால. ஸோ பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் தே ஆர் வெரி கிளியர் அண்ட் சம்டைம்ஸ் தே ஆர் நாட். அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க பர்பஸ்ஃபுல்லி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப வந்து கில்ட்டியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அம்மா பத்தி சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் தட் கேர் கிவரா இருக்கவங்க வந்து ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். திஸ் டிசீஸ் நீட்ஸ் லாட் ஆஃப் அப்சர்வேஷன் ஆக்சுவலி. எந்த டைம்ல எப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாம் அப்சர்வ் பண்ணலன்னா யூ வில் நெவர் நோ. ஆமா, அப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான். சோ தே நீட் வெரி குட் பாயிண்ட். நோ, வெரி குட் பாயிண்ட். ஏன்னா இது வந்து ரொம்ப இட்ஸ் a caregiver dependent disorder. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா A to A is equal to B அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நடக்காது. இதுல மத்த டிசீசஸ் கேன்சர் அந்த மாதிரி இருக்கறதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மருந்து இது இது அப்படி இல்ல. நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்றது, டைமிங் அட்ஜஸ்ட் பண்றது, ஃபுட் அட்ஜஸ்ட் பண்றது, அப்புறம் தெரப்பி கொடுக்கறது, இட் ஹாஸ் டு சேஞ்ச் கான்ஸ்டன்ட்லி. அண்ட் இப்போ ஒண்ணு பண்றீங்கன்னா ஒரு 6 monthsக்கு அது அப்புறம் அது ஒர்க் ஆகாது. Calibrate again and again and again. ஆமா, ஒரு மாதிரி. அந்த இந்த the most complex thing is அவங்களுக்கு சொல்ல தெரியாது. லைக் திஸ் இஸ் ஹேப்பனிங். எங்க அம்மாக்கு ஃபீவர் இருந்தாலே ஆக்சுவலி நாங்க தான் வந்து கண்டுபிடிப்போம் ஆக்சுவலி. என்ன மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சார். ஒரு தடவை வந்து ஷி பிகேம் அன்ரெஸ்பான்சிவ் ஆயிட்டாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னென்னவோ பண்ணினோம். கடைசியில் இவங்க அவங்களோட கேர்டேக்கர் வந்து டோலோ 650 கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு. அதான் underlying infection. So it is an underlying infection which unfortunately இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எந்த லெவலுக்கு டயக்னைஸ் பண்றாங்க தெரியல.
So Yeah. it is very difficult. Either the person should be able to tell people that this is what happening அப்படின்னு. எங்க அம்மாவை கேட்டுட்டே இருந்த போது நல்லா இருக்கேன், ஓகே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. But she was unwell. Yeah, because their attitude is also that. No, they don't want to complain. நான் நல்லா இருக்கேன். So that's how they also think about themselves. நம்மள Constantly she was mislead telling me பண்ணணும்னு இல்ல. that Right. ஆமா அவங்களுக்கு தெரியல. So that is தெரியல. even more tough. ஆனா sometimes they used to be very clear. அவங்க Yeah. she can talk about a war ரொம்ப முடியலன்னா நடக்கிறது, அது கரெக்ட் இது. சொல்லிடுவாங்க. கரெக்ட். இல்ல டிசீஸ் பத்தி இல்ல, she can in general அவங்களோட மைண்ட் வந்து the way she is talking that used to have so much of clarity at times and Really? sometimes it won't. Okay. Okay. Interesting. Wow. Yeah, it's a lot to deal with. ஏன்னா இதை கான்ஸ்டன்டா அப்சர்வ் பண்ணு. You have to look at your career. You have to look at your marital life. Then you need to have a life of your own. No, maybe go out with friends. Have some social activity. So it's very challenging. புரியுது மேடம். It's very tough because as a spouse now இன்னொரு alternative அப்படின்னா அவங்களுக்கு they are a unit. Husband and wife are a unit. So when it comes to your spouse, it's a different thing. But when it comes to your parent, it's very different. And there are Exactly. also caregivers who are caring for their sibling. So other where angle. So it is challenging in different ways. Since we are out of time, very quickly, உங்க மாதிரி ஒரு டாட்டர்ஸ் பிரைமரி கேர் கிவரா இருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? Please be on your parents side. அவங்கள quit பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். Prioritize parents. யாருக்கு கேர் தேவையோ லைஃப்ல, யாருக்கு கேர் தேவையோ அவங்கள தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். Oh, so well said. சிம்பிளா சொன்னீங்க. ஆனா ரொம்ப நல்லா சொன்னீங்க. யாருக்கு கேர் தேவையோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. ஆமா. ஏன்னா எத்தனை ப்ரையாரிட்டிஸ் இருக்கு லைஃப்ல. ஆமா. அது வந்து யாரா இருந்தாலும் நான் சொல்றேன். Even when you have an animal or a human being, யார் இருந்தாலும் யாருக்கு உடம்பு நல்லா இல்லையோ, நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து சொன்ன ஒரு விஷயம் தான் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப somebody has lost that wealth, I think you should stand by their side. What is Oh my God, this is so beautifully said. I can't believe நீங்க இவ்ளோ ஒரு ப்ரொஃபவுண்டா சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு I very strongly believe that மத்த எல்லாம் கிடைச்சிரும் லைஃப்ல, மத்த எல்லாம் கிடைச்சிரும். God, you're right. I think we all do it intuitively, but not with so much clarity. We just don't realize it. ஆமாங்க. யாருக்கு ஹெல்த் இல்லையோ, யாருக்கு ஹெல்த் ரிலேட்டடா கேர் தேவையோ, prioritize them. ஆமா. other things மத்த எல்லா திங்ஸும் செட்டில் ஆயிடும். மத்த எல்லா திங்ஸும் you will get it in life. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல you will get it. Oh, so beautifully said. So beautifully said. I'm going to somehow convert this into one of the photos or something. No, this is really well said. I'm always expecting like some words of wisdom from somebody older, but somebody so young and no, I'm not so young though, but it's okay. இல்லங்க, நான் சொல்றது ஒரு 70-year-old. அதுக்கெல்லாம் நீங்க young தான். So very young. Teaches you, right? Life teaches you. Life teaches you. Madam, have you learned something new in terms of lesson that you didn't know before Amma's thing happened? In what perspective? Like to give an like இப்போ நீங்க சொன்னது வந்து உங்களோட core belief actually. Prioritize people who need care and who don't have healthங்கிறது, that is who you are fundamentally. So அதுல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இல்ல. இப்போ நிறைய பேருக்கு வந்து கரியரா பேரண்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு they'll choose one or the other. So இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாத decision. But something that was of a conflict to you or something that you didn't know about your, see, of course the temper அதெல்லாம் வந்து ரொம்ப important இல்ல according to me. You get you're angry at your mother or you scream. According to me, that's not at all important because that is just an outward manifestation of our physical disability. நம்மனால ஒரு ஹியூமன் பீயிங்கா இவ்வளவுதான் பேண்ட்வித் இருக்கும் பிசிக்கலி. அது எக்ஸ்பேண்ட் ஆகல அந்த அவுட்லெட் வந்து ஏதோ ஒரு விதத்துல வரும். சம் பீப்புள் கிரை ஆர் சம் பீப்புள் லீவ் தி ஹவுஸ் ஆர் சம் பீப்புள் கெட் ஆங்கிரி. அது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ டூயிங், ரைட்? பட்
something that you've realized about people. Like, say, to give an example, I was very taken aback by some help that I got from people I didn't expect. And there were some family members or close friends who அப்படி I நடந்திருக்கு. thought Back would be with me, அப்படின்னு but they were not. correct, There's correct, always something surprising. You correct. understand and realize about life, and you also realize that you don't have to Ha, really expect from people. I got your point. I got your point. See, அந்த என்னோட மாதிரி. சிப்ளிங்ஸ்ல ஒருத்தர் கண்டிப்பா பார்த்தேன். ஏன்னா என்ன விட க்ளோஸரா இருந்தது. ஹர் சன் வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர். பட் ஃபைனலி வந்து அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் ஐ வாஸ் டேக்கன் அபேக். லைக் ஹி டென்ட் டேக் கேர் ஆஃப் ஹர். அப்ப அது வந்து தட் வாஸ் அகெயின் வந்து எனக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்குது. ஓகேவா? இல்ல ரொம்ப see I'm not saying this பப்ளிக்கா யாரையும் வந்து டிஃபேம் பண்றதுக்காகவோ என்னவோ சொல்லல. answer your question. எனக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தது. நிறைய Yeah. காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தது. என்னோட ஹவுஸோட கல்ச்சர், ஃபேமிலி கல்ச்சர் வேற. அப்புறம் so fortunately I had support from my spouse. Actually he understood that I like my mother very much and Yeah. அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் சண்டை போட்டோம் சுதா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஹெல்ப் எங்கேயோ கிடைக்கலன்னா வாட் ஐ எம் சேயிங் இஸ் அது விட்டுடணும். நம்ம விட்டுட்டு மூவ் ஆகலன்னா எதுக்குமே பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. ஒரு ஆமா, எண்டே இல்ல. let go of the Very well said. You're right. You're like, ஆமா, நீங்க என்ன exactly. சொல்லணும்? You நான் don't keep articulate for fighting you. it. Yeah, I will articulate this for அதுதான் you நான் because வந்து அப்ப பீப்புள் பத்தி நிறைய இல்ல நான் என்ன சொல்ல exactly வந்தேன்னா, many people not just him. yeah, because as a son, I'm sorry, as a go ahead. male, there is an expectation that the boy takes care. Right? There's a normal expectation that the son Exactly. of the family takes care. When that doesn't happen and it falls on the girl, you're thinking the natural line of progression இல்ல, நான் எனக்கு அது இல்ல next இருந்தது. See, ஆமா, கரெக்ட். இப்போ வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் நான் சொல்றேன். பையன் தான் பாத்துக்கணும். ஜென்ரலா வந்து பையனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, அம்மா அப்பா பாக்குறது. கல்ச்சர் மேரிட் அண்ட் பாய்ஸ் வந்து they take care of the parents. அப்போ இப்ப நான் சொல்றேன், இப்ப இதே நம்ம நினைச்சிட்டே இருந்ததுன்னா this will not work out. அதுக்கு ஒரு நான் எண்டே எப்படி இல்லையே. யோசிச்சேன், ஆமா, எண்ட் இல்ல. சோ வி fought ஒரு இயருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி, வரட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அம்மா வாஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். பட் ஓவர் அ பீரியட் நான் என்ன நினைச்சேன்னா, நான் ஆல்வேஸ் டெல் மை ஹஸ்பண்ட், அம்மா வந்து 3 பேருக்கும் தான் ஷி கேவ் பர்த். ஷி டென்ட் கிவ் பர்த் ஒன்லி டு த சன், ரைட்? இப்ப நான் பையனா நான் ஜெண்டர் பயாஸ்லாம் கிடையாது எனக்கு. ஐ டோன்ட் ஹேவ் தட் இது. யாரா இருந்தாலும் வந்து பேரண்ட் இஸ் அ பேரண்ட், ரைட்? டாட்டருக்கா இருந்தாலும் சரி, சன்னுக்கா இருந்தாலும் சரி. ஸோ நான் அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐ ஷுட் லெட் கோ ஆஃப் திஸ். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் டு டேக் திஸ் ஆஃப் ஃப்ரம் மை மைண்ட். ஒருத்தர் பாத்துக்கணும், ஒருத்தர் வேண்ட தேவையில்லை. இட்ஸ் ஓகே. Someone has to keep her alive and keep her healthy, keep her happy. Very mature. And I like the statement you made. ஒரு இடத்துல இருந்து ஹெல்ப் கிடைக்காட்டி அதை விட்டுறணும். அதையே நினைச்சு ஹெல்ப் வரலன்னு there is no end to it then. அதான் வரலன்னு தெரியுதே. end to it. ஆமா, அதனால வந்து நான் அந்த மனசுலயே வச்சுட்டு if you keep thinking about it, then as you said there is no end to it. It's and you will not move forward. Exactly. இது ஒரு பெரிய லேர்னிங் மேடம். ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் டிப் ஆல்சோ. பிகாஸ் நாங்க என்ன இப்போ எங்க கம்யூனிட்டில நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு சாரி டிட் ஐ லூஸ் யூ கைஸ்? என்ன ஒரு 400 மெம்பர்ஸ் இருக்காங்க. நாங்க பேசுறதே ஒரு 1-on-1 ஒரு 100-200 பேர்கிட்ட நாங்களே இன்டராக்ட் பண்ணிருப்போம். அண்ட் லாட் ஆஃப் ஃபேமிலிஸ்ல இந்த இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா நிறைய சிப்ளிங்ஸ் ஒத்துமையா இருக்காங்க, ஒன்னா ஷேர் பண்றாங்க, அப்படியும் இருக்கு. பட் அதை விட ஜாஸ்தி ஷேர் பண்ணாம இருக்கு. லைக் ரொம்ப காமன் சுதா. காமன் இஷ்யூ. இது காமன் இஷ்யூ. லீவ் பார்க்கின்சன்ஸ் பெரியவங்களே வந்து பாத்துக்கிறதே வந்து நிறைய பேர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க you cannot fix elderly people. They will talk, they will be aggressive, they will say something because they are growing old. யாருக்கு தெரியும் நீங்க வயசானதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க, எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So you don't have to love them. லீஸ்ட் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிஸ் அட்லீஸ்ட் யூ டூ தட் வித்வுட் அது வந்து shunning away from that. ரொம்ப நல்லா சொன்னீங்க.
at least do the duty. That is what lacking in most of the people. Yeah. So at And if least you there's have to no give help, back. don't fret about it. Okay, you'll be upset Don't fret about it. about it. Don't அதையே be upset. நினைச்சிட்டு Don't fret அதையே about it. பண்ணாம இருங்கன்னு சொல்றேன். Of course, நான் it's many hurting times mentally. எனக்கு வந்து நான் ஐம் டேக்கிங் இட் திஸ் வே. ஐ வாஸ் த வீக்கஸ்ட் சைல்டு ஆக்சுவலி. சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா பாத்துக்கலாம்னு நான் இருந்திருக்கவே மாட்டேன். நிறைய எனக்கு ஃபீவர் வரும். நிறைய தடவை ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸோ ஷி யூஸ் டு கேரி மீ. டாக்டர் கிட்ட ஒரு தடவை ஓடுவாங்க. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் பேக் வாட் ஐ ஹாவ் டேக்கன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சைல்டும் நினைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருக்க வீட்டுல ஒருத்தர் நினைக்கலாம்னா ஒருத்தர் நினைச்சா கூட இட் வில் சேவ் த எல்டர்லி. Very well. And you're also saying ஃபைனலி ஒன்னே ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். எல்லாம் நம்ம பண்ற நல்ல கர்மா தான் நமக்கு வரப்போகுது. கரெக்ட். ஸோ அட்லீஸ்ட் அதை யோசிச்சாது யூ டூ இட். ஏதோ ஒரு ஆங்கிள் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. கடைசியா do it, man. Yeah. But one item that I noticed suddenly the thought struck me. Lot of animal lovers, they love animals, but when it comes to taking care of humans, they sometimes priorities still will be animals. அந்த அனிமல் லவர்ஸா இருக்கிறவங்க நிறைய ஹியூமன் கனெக்ட் மிஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் நான் பார்த்ததில்ல, not everybody. But I love the fact that how you're equating care with everything. If a dog needs care, give it care. If a human needs care, give it care, right? So it's not about who is getting the care. யாருக்கு கேர் தேவையோ, யாருக்கு ஹெல்த் இல்லையோ அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. Actually, this is mind-blowingly well said, actually. And then again, very mature of you to say, of course, there will be issues in families or wherever expectations of help is there. But if it is not coming for whatever reason, let it go and you just focus on what you can do. Exactly. Yeah. And the focus la da number kono. Correct. I think it's a high note for us to end this call. So thank you so much. This was really fun talking to you. I think you can pause the recording. Before I ended, I would like to, thank Parivardan heartily. ஏன்னா ரொம்ப எனக்கு இந்த மாதிரி சென்டர்ஸ் பார்த்ததுல, ஏன்னா கொஞ்ச நாள் என்னால அம்மாவை கூட்டிட்டு வர முடியல. பட் ஸ்டில் ஐ வாஸ் ரிசீவிங் கால்ஸ் ஆஸ்கிங் எப்படி இருக்காங்க அம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் அப்சல்யூட்லி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ் டு அப்ரிஷியேட் யூ. இல்ல சுதா மஸ்ட் பி வெரி பிஸி. ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். நீங்க எங்கேயோ ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும், எங்கன்னு தெரியல. ஸோ I often think நம்மளுக்கு நம்ம வீடே பார்க்க முடியல. பட் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த பீப்புள் லைக் அம்மா. அண்ட் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சு ரன் பண்ணி இதெல்லாம் பண்றது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.